Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama. All glories to Sri Guru and Gaurang. All glories to Sri His Divine Grace Srila Prabhupada Bhakti Siddhanta Saraswati and his disciples, grand disciples, great grand disciples. எல்லா புகழும் குரு கௌரங்கருக்கு உண்டாகட்டும். எல்லா புகழும் ஸ்ரீல பக்தி சித்தாந்த பிரபுபாத் பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி தாகூருக்கு உண்டாகட்டும். அதோட அவங்களோட சிஷியர்கள் அவங்க எல்லாத்துக்குமே எல்லா புகழும். Today is 25th December, right? We call Christmas, right? Very so much lightning and so Christmas festival started. Few weeks ago, I was in Australia. I saw that already they started. All houses lighting, decorating, lighting, decoration. And that joyful marketing or marketing. இன்னைக்கு வந்து 25 டிசம்பர் 25 இன்னைக்கு கிறிஸ்மஸ் எல்லாருமே வந்து பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்காங்க. எல்லார் வீட்லயும் வந்து விளக்குகள் எல்லாமே வந்து அலங்கரிச்சு எல்லாமே அவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. இது இன்னும் ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியால அப்பவே வந்து தொடங்கிட்டாங்க. இது எல்லாமே அவங்க கொண்டாடுறதுக்கு எல்லா வியாபாரிகளும் அவங்களோட கடையை வந்து ஓபன் பண்ணிட்டு எல்லாம் சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்பத்துல இருந்து. So why? Because they become happy. They believe that they shall appear on this day. அதுக்கான காரணம் Virgin Mary. Virgin Mary. Kannya Mary. இந்த கொண்டாட்டத்துக்கான காரணம் என்னன்னா வர்ஜின் மேரி ஜீசஸோட பிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொண்டாட்டத்துக்கான காரணம் என்னன்னு அவங்க நம்புறாங்க அப்படின்னா கன்னி மேரி அவங்களால ஜீசஸ் பிறந்தது, இயேசு கிறிஸ்து பிறந்ததுனால. I don't know the story is true or sabotage. I don't know. எனக்கு அது உண்மையா இல்ல கற்பனையாங்கிறது தெரியல. So anyway, but very nice. I saw one picture. This in his heart the 7 arrows. I saw one picture, right? நான் வந்து ஒரு இதெல்லாம் உண்மையா கற்பனையான்னு தெரியல. ஆனா நான் ஒரு படத்தை பார்த்தேன். அதுல அவங்களோட இருதயத்துல வந்து 7 அம்புகள் வந்து போன மாதிரி இருந்துச்சு. Actually, then I searched about it. Why they get the picture? Why they make it? Then I saw from Padmapura, there is slope. It is written by Brahmani Vedabhyas that Supreme Lord explained he has 7 arrows in his heart. அது வந்து எனக்கு பார்க்க ஆச்சரியமா இருந்தது. அதை பத்தி நான் வந்து தேட ஆரம்பிச்சேன். அப்போ வந்து பத்ம புராணத்துல அதை பத்தி இருந்துச்சு. 7 அம்புகள் பகவானோட ஹிருதயத்தை தொலைக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு இதை நான் பார்த்தேன். Because Lord sent us here to serve Him. Whatever position we are holding, that's the matter. If you become king,
He should also serve God. Ultimate king is Supreme Lord himself. நம்மளை வந்து பகவான் இங்க அனுப்புறதுக்கான காரணம் என்னன்னா பகவானுக்கு சேவை பண்றதுக்காக. நம்ம எந்த நிலைமையில இருந்தாலும் சரி நம்ம பகவானுக்கு சேவை பண்ணி தான் ஆகணும். ஒரு அரசரா இருந்தா கூட அவங்க வந்து பகவானுக்கு சேவை பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அரசருக்கெல்லாம் பேரரசர் வந்து ரங்கநாதர் பகவான் தான். அதனால The Lord says, Nipo means king. No Hari Sevita. King is supposed to serve me. Service as a king means to look after all the residents. He himself think about being a servant of Lord, and himself think about all the residents. They are servant of Lord. We have to help. ஏன்னா அந்த அரசர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா அவங்க கீழே இருக்கிற எல்லாருமே பகவானுக்கு சேவை பண்ணணும். அவங்களும் பகவானுக்கு சேவை பண்ணணும். அவங்க கீழே இருக்கிற அந்த மக்களையும் பகவானுக்கு சேவை பண்றதுக்கு அவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அந்த உதவி எல்லாம் பண்ணணும். அந்த மாதிரி தான் ஒரு அரசர் இருக்கணும். ஆனா இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு? Just upside down. As soon as they get CM or PM, any minister post. ஆனா இப்ப எல்லாமே மாறி போயிருக்கு. எல்லாருமே வந்து பெயர்ப்புகள் அதுக்கப்புறம் அதை சம்பாத்தியம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துல தான் இருக்காங்க. Mostly you can see almost all ministers, bank, Philida, Swiss bank, Philida, everything Swiss, Philida. Money, Philida, இப்ப வந்து எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா அவங்களோட பேங்க் அக்கவுண்ட்ல எல்லாமே ஃபில் ஆகி இருக்கணும், முழுசா இருக்கணும் தான் நினைக்கிறாங்க. Well, they are thinking that they are enjoyer, they are not servant. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு பகவானுக்கு சேவை பண்ணணும், சேவகனா தன்னை நினைக்க யாருமே விரும்பல. So Lord says, when king is not acting as a servant of me, it is one arrow of my heart. அதனால பகவான் என்ன சொல்றாங்கன்னா ஒரு அரசர் எனக்கான சேவையை பண்ணலன்னா அதுதான் முதலாவது அம்பா இருக்கு. அந்த 7 துளைகள் சொன்னோம்னா அதுல முதலாவது துளை பகவானுக்கு சேவை பண்ணாதது இருக்கு. First முதலாவது. Second arrow. Bhavakriti Naharjapa. Slok says, Bhavakriti means lots of money they are spending, but they are not spending, ready to spend for Lord Hari. ரெண்டாவது அம்பா எது இருக்கு அப்படின்னா ஒருத்தங்க கிட்ட நிறைய பணம் இருக்கு. பணம் அவங்க நிறைய போதுமான அளவுக்கு அதிகமாவே வச்சிருக்காங்க. ஆனா பகவானோட சேவைக்காக செலவே பண்ணாம இருக்காங்கல்ல, அதுதான் பகவானை தொலைக்கிற ரெண்டாவது அம்பா இருக்கு. You can see if your wedding day, parents they are spending a lot of money. I have seen in Delhi. When one plate of prasada, not prasada, food, cost 3,000 rupees. I was asking, this is golden Rasaguna temple? So such a manner, there is 20. 5-star hotel, dancing, lot of money. If you go to them, ask some donation for Krishna Janmashtami, they will give you maximum 500 rupees. Usually they give 100 rupees. Otherwise 500 rupees. But they are spending crores of rupees to wait. When this activity going on in our mind, in our activities, in our society, Lord says, also an arrow. Bhagavati, lots of money they spend, but not spending for Lord Hari.
இப்பெல்லாம் வந்து பெற்றோர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களோட குழந்தைங்களோட திருமணமோ இல்ல ஏதோ ஒரு திருவிழாவையோ பெருசா நடத்தி அதுக்காக பல கோடி ரூபாய் கூட செலவு பண்றாங்க. ஆனா பகவானுக்கு போய் கேட்கும் போது ஒரு 500 ரூபாய் போதுமா, 100 ரூபாய் போதுமா அந்த மாதிரி கேட்கறாங்க. அப்படிதான் டெல்லியில ஒரு வீட்ல வந்து கல்யாணம் நடக்கும் போது அவங்க பையனுக்கு நடத்தும் போது அவங்க ஒரு பிளேட் வந்து சாதமே அவங்க 3000 ருபீஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணாங்க. 3000 ரூபாய்க்கு ஒரு பிளேட்டோட இது இருந்துச்சு. ஆனா அவங்க கிட்ட போயிட்டு பகவானுக்கு கேட்கும் போது 100 ரூபாய் போதுமா, 500 ரூபாய் போதுமான்னு கேட்கறாங்க. இப்படி வந்து இருக்கிறது. பகவானுக்காக செலவு பண்ணாம அவங்க வந்து எவ்வளவு பணம் இருந்தாலும் பகவானுக்காக செலவு பண்ணாம அதையும் மீறி வச்சிருக்கிற பணம் எல்லாமே அப்படி அவங்க வந்து செலவு பண்ணாம இருந்தாங்கன்னா அது அவங்களுக்கு வந்து ஒரு அம்பா தான் தொலைக்கும். Look, no, I tell you the stand. I heard she is spending almost all Sunday feast for the festival, spending all money. Right? So, Lord Holy become happy with her. Jagannath become happy, Baladev happy. Baladev, Jagannath, Baladev, Subhadra, Jagannath. They should be happy because she is ready to serve God. We have to always think about it. Whatever money we are earning, whatever we are thinking to spend for our own satisfaction, but we should think about for Lord's satisfaction. So see the example. I don't know, but she told me. Someone told me. He told me that she is spending every week whatever expenses, Prashadam expenses, she is spending. இவங்க வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம கோவில்ல நடக்கிற அந்த எல்லா பிரசாத சேவையும் அவங்க தான் பாத்துக்கிறாங்க. எனக்கு நிறைய பேர் என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி யாரு ஒருத்தங்க தன்னோட அந்த சம்பாத்தியத்துல பகவானுக்கு கொடுக்கறதுக்கு அந்த மனசு வருதுல்ல, அந்த இடத்துலதான் பகவானுக்கு வந்து சந்தோஷம் ஏற்படுது. அதை இல்லாம நம்ம வந்து பகவானுக்கு கொடுக்காம நம்மளோட பாக்கெட்டே ஃபுல் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அப்போ வந்து பகவானுக்கு அது ரெண்டாவது அம்பா இருக்கு. Parameshwari, they are giving us this space for Sankirtan. This also, whatever money they spend for the satisfaction of Lord and all of us. இங்க வந்து இந்த இடத்தை கொடுத்திருக்கிறவங்க பரமேஸ்வரி மாதாஜி, அவங்க பரமேஸ்வர் பிரபு, அவங்க வந்து அவங்களும் வந்து அவங்களோட அவங்க கிட்ட இருக்கிற அந்த பணத்தை பகவானோட சேவைக்காக பண்றாங்க. அதனால அதுவுமே பகவானுக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்கும். They are not arrow of Krishna's second. The second arrow of Krishna's heart says, Bhagavatri Maharjan. So, whatever you spend, always you should think this, you are spending money for the satisfaction of God. Like Parade Ramanuja spending, Parameshwar spending, giving us for this. All like example that they are not, their activity is not the arrow of Krishna. இந்த மாதிரி இவங்க பெருந்தேவி ராமானுஜதாசி, அதே மாதிரி அவங்க பரமேஸ்வர் பிரபு, அவங்க எல்லாம் வந்து பணத்தை பகவானுக்கு செலவு பண்ணி ஒரு எடுத்துக்காட்டா இருக்காங்க. அதே மாதிரி இருந்தா நம்மளோட செயல்களும் பகவானுக்கு ஒரு அம்பு மாதிரி தொலைக்காது. So far I know 2% yet. Maybe all of you are doing seva, I don't know. Whoever such tendency to serve Lord wholeheartedly, they are not cause of the one arrow of Krishna. இவங்க 2 பேர் தான் எனக்கு தெரியும். ஆனா இது இல்லாம கூட இங்க நிறைய பேர் இருக்கலாம் பகவானுக்கு சேவை பண்றது, அதுவும் பகவானுக்கு முழு மனதோட சேவை பண்றது. அப்படி சேவை பண்ணாலே அவங்க வந்து பகவானுக்கு தொலைக்கிற அம்பா இருக்க மாட்டாங்க. Second arrow, first arrow what is it? King, but not serving Lord Holy. Second arrow, as a rich man, you spend a lot of money,
but not ready to spend for Lord Hari. That is second answer. இப்ப வந்து முதலாவது அப்பா எதை பார்த்தோம் அப்படின்னா நாஸ்திகமான மன்னர், பகவானை வந்து பகவானுக்கு சேவை பண்ணாத மன்னர். ரெண்டாவதா என்ன பார்த்தோம் அப்படின்னா நிறைய பணம் இருந்து பகவானுக்காக செலவு பண்ணாத மன்னர். This is explained by Shalabhasdev. Then third arrow says, Kobi no Harivarnaka, poet. Writing so many poems, but not writing any glories, any poem with the glories of Lord Hari. அடுத்து மூணாவது அம்பா எதை சொல்றாங்க அப்படின்னா ஒரு கவிஞர், அவங்க வந்து அருமையா கவிதை எழுதுறவங்களா இருக்கலாம், ஆனா பகவானை பத்தி அவங்க எழுதாம இந்த வேற எதையோ பத்தி எழுதுறவங்க அப்படி இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து பகவானுக்கு மூன்றாவது அம்பா இருக்காங்க. பகவானோட இதயத்தை தொலைக்கிற மூன்றாவது அம்பா இருக்காங்க. Whoever little bit quality of writing poem, try to write the glories of Supreme Lord. Because poetic nature, poetic quality given by Lord. இப்ப வந்து இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் யாராவது கொஞ்சம் கவிதை எழுதுறவங்களா இருக்கீங்கன்னா அவங்க பகவானோட புகழை பத்தி எழுதணுமே தவிர வேற இதை பத்தி எழுதக்கூடாது. ஏன்னா அந்த கவிதை எழுதுற அந்த புலமை கூட பகவான் நமக்கு கொடுத்த அந்த வரம் தான். அதனால அதையும் பகவானுக்கு தான் திரும்பிக்கணும். Like a Vrindavan Das Thakur, like a Krishna Das Kaviraj Goswami, poetic, and they used to write Chaitanya Bhagavat, Chaitanya Charitamrita. Vrindavan Das Thakur அதோட கவிராஜ் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி அவங்களே மாதிரி நம்ம பகவானோட புகழை மட்டும்தான் எழுதணும். எப்படி சைத்தன்ய சரிதாமிரதம் எல்லாம் அவங்களால எழுதப்பட்டதோ அதே மாதிரி நம்மளும் எழுதணும். The first one, drink, not serving Nandari. Second one, as a solvent rich person, but not ready to serve Hari. Second arrow. Third arrow, we have poetic quality, writing so many poems, but not ready to write any poem with the glorification of Lord. மூணு அம்புகள் பார்த்திருக்கோம். முதலாவது அம்பா நாஸ்திகவாதியான மன்னன், பகவானுக்கு சேவை பண்ணாத ஒரு மன்னன். ரெண்டாவது அம்பா யாரு இருக்காங்கன்னா செல்வந்தரா இருந்து பகவானுக்கு செலவு பண்ணாம இருக்கிறாங்க. மூணாவது யாரு இருக்காங்கன்னா கவிஞனா இருந்து பகவானை பத்தின பாடல்களை பகவானை புகழ்ற மாதிரி ஒரு விஷயத்தை எழுதாங்க. Fourth arrow. What is Guru no Harjast? Become a Guru. Then he said, I am a Bhagavan. Wash my feet. Take my remnants. Well, I am as good as God. I am a God, not different from God. Whoever such mentality. Then also, Lord says, also one arrow of Guru no just. இதை சொல்றாங்க அப்படின்னா ஒரு குருவா இருக்கிறவங்க என்னோட பாதத்தை நீ வந்து கழுவி விடாப்போ உனக்கு நல்லது நடக்கும், என்னோட சாப்பிட்ட மிச்சத்தை வந்து நீ சாப்பிட்டாப்போ உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு அவங்கதான் அவங்கள கடவுள அப்படி அவங்க சொல்லிக்கிறாங்க. அவங்களதான் நாலாவது சொல்றாங்க. அவங்களும் பகவானோட ஹிருதயத்தை தொலைக்கிற அம்பு மாதிரி. So many places nowadays you can see so many Bhagavan. Bhagavan is one. It's Krishna. But when one person says, I am a Bhagavan, first of all we have to know he is the number one teacher. இப்ப வந்து நிறைய பேர் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. நான் தான் வந்து பகவான், நிறைய பகவான்கள் வந்துட்டாங்க, நான் தான் வந்து கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு வர்றவங்க. ஆனா அப்படி பகவான் வந்து முழுமுதல் கடவுள் தான் தவிர அவங்கள தவிர வேற யாருமே கிடையாது. அதே மாதிரி சொல்றாங்க அப்படின்னா அவங்கதான் முதல் திருடர்கள் அப்படி சொல்றாங்க. நீங்க யாராவது அப்படி சொன்னா நம்புவீங்களா? If I say I am Bhagavan
As soon as you look, I have mustache and beard. Krishna has no mustache and beard. Ramchandra has no mustache and beard. Gauranga Mahaprabhu has no any mustache and beard. Think about it. Just apparent look. Then it has done wrong. நீங்க வந்து இப்படி நான் தான் பகவான் சொன்னா எப்படி நம்ப முடியும்? எனக்கு வந்து மீசையும் தாடியும் இருக்குல்ல, பகவானுக்கு வந்து அது இருக்காது. பகவான் அதெல்லாம் வந்து அப்பாற்பட்டவங்க. ராமச்சந்திர பிரபுவுக்கு கிடையாது, ராமச்சந்திரருக்கு, ராஜா ராமச்சந்திரருக்கு. அதுக்கப்புறம் பகவான் கிருஷ்ணருக்கும் கிடையாது, சைத்தன்ய மகாபிரபுக்கும் கிடையாது. அப்படி வந்து நம்ம வெளி தோற்றத்தை வச்சே பகவான் யாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும். Nowadays you can see so many gurus say, okay, I am coming here to the feet-bathing ceremony. But as Prabhupada says, the guru thinks he is guru, he is not guru, he is guru, cow. இப்போ ஆனா நிறைய குருமார்கள்லாம் சொல்லிட்டு திடீர்னவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, என்னோட பாதத்தை நீ வந்து அழகு அப்படின்னு அதுக்குன்னு தனியா ஒரு ஃபெஸ்டிவல், அதாவது திருவிழா மாதிரி வேற வச்சிருக்காங்க. சில பிரபுபாத் பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி தாகூர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, குரு வந்து தான் தான் குரு அப்படின்னு சொல்றாங்க, குருவே கிடையாது, கரு. கரு அப்படின்னா மாடு அப்படின்னு, அவங்க குருவா இருக்க முடியாது, பசு மாடு. So this is done. Why? Because our previous teacher, Narottama Das Thakur, said, Bhaktivinoda Thakur said, Nije sreshto jani uchishta didane habe abhimano tai shishya karo thakiya sarvada nalai puja. As soon as anybody, any devotee think I am a great, I am a senior, I have to be respected by everyone. That means false ego come up. Then what happened? It is impossible, when a false ego, it is impossible to become humble. But as a devotee of Lord, the ornament of devotee of Lord is be humble. Humility is the ornament of devotee. So, therefore, we have to always remain disciples. Mahaprabhu himself says that Gurubhakta Padakamala Dasho Dashami Dasho Sarventa Gopis. That is Dastilata. You should not have, okay, I am senior, senior, do not feel very simple. Or you are approaching me, I am giving away. This is false. ஸ்ரீல பக்தி, நம்மளோட முந்தைய ஆச்சாரியரான பக்தி வினோத் தாகூர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பக்தர் அப்படிங்கிறவங்க இருக்கிறதுலே பணிவா இருக்கணும். அவங்க எந்த மாதிரி மனநிலைமையில இருக்கணும்னா, அவங்களோட தாசர்களோட தாசரோட தாசரோட தாசர் அந்தோட மனநிலைமையில இருக்கணும். அவங்களுக்கு பணிவு தான் ரொம்ப முக்கியம். அதுதான் பக்தி வினோத் தாகூர் சொல்லியிருக்காங்க. சைத்தன்ய மகாபிரபு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து கோபியர்கள் கோபிகைகள் இருக்காங்க, அவங்களுக்கு தாசனுக்கு தாசனுக்கு தாசனா இருக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு மனநிலைமை தான் வந்து பக்தனுக்கு இருக்கணும். அந்த பணிவு இருந்தாதான் அந்த பக்தி வருமே தவிர, ஒரு குருதேவர் வந்து என்னோட பாதத்தை வந்து விழுந்து கும்பிட்டு அந்த மாதிரி அவங்க சொல்லும் போது அதுல வந்து அவங்களுக்கு பக்தி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. Clear? So Guru Maharaj, before that, the first arrow, what is it? King, but not serving Lord. Second arrow, rich, not serving Lord. Third arrow, poet, not writing any poem with the glorification of Lord. Fourth arrow, Guru, but not taking shelter of Lord. Himself become. முதலாவது என்ன பார்த்தோம், அரசர், நாஸ்திகவாத அரசர் யாரு பகவானோட சேவையில மக்களையும் தன்னையும் ஈடுபடுத்தாதவங்க.
ரெண்டாவது என்ன பார்த்தோம், செல்வந்தரா இருந்து பகவானோட சேவைக்காக செல்வத்தை செலவு பண்ணாதவங்க. மூணாவது என்ன பார்த்தோம், ஒரு கவிஞரா இருந்தும் கவிதைய பகவானை பத்தின கவிதைகளை எழுதாதவங்க. நாலாவதா குருவா இருந்துட்டு அவங்களுக்கு பணிவு இல்லாம பகவானோட பக்தியில மட்டும் செலவு பண்ணாம எல்லாத்துக்கும் நான்கு அங்காரம் இருக்காங்க. Gulina Haritapara, so much nice quality, but not ready to serve. If you ask, please, I am in trouble, give me some money. Ask, I am alone in home, please come, clean my home, clean that. Nice quality, with generosity, simplicity, but not ready to serve money, dedicate. Lord also says that good quality coming from me, but you are not doing anything for me, for my satisfaction. It is also arrow, one arrow. நம்ம வந்து நிறைய பேரை பார்த்திருப்போம், ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. யாராவது கஷ்டம்னு வந்தா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. யாராவது பண உதவியில ரொம்ப சங்கடத்துல இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் உதவி பண்ணுவாங்க. ரொம்ப பணிவா இருப்பாங்க, ரொம்ப எளிமையா இருப்பாங்க. ஆனா வந்து அவங்களுக்கு பகவானுக்கே சேவை பண்றதுக்கு விருப்பம் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களும் பகவானுக்கு வந்து ஒரு பகவானோட நெஞ்சு தொலைக்கிற அப்பா தான் இருக்கிறாங்க. Second arrow, but not serving. Third arrow, fourth arrow, Guru, and then fifth arrow, good quality has, generosity has, but not serving. Just like a social worker. It is also an arrow, Lord. And sixth arrow, Sarvajana Krishna. Simplicity is there. Not ready to take certain of it. It is also arrow. Simplicity. But not ready to take certain of it. அடுத்தாவது இருக்கிறது வந்து என்னதுன்னா, அவங்க பகவான தன்னோட எல்லா இதுக்கும் மையமா வச்சுக்கிற தவறுறாங்க. எல்லாமே பண்ணாலும் அவங்க வந்து பகவான எது பண்ணாலும் பகவான வந்து நடுநிலைமைப்படுத்தாதவங்க. Simplicity. I don't know coming. By nature very simple. By nature very simple. அவங்க வந்து எளிமையா இருந்தாலுமே பகவான தன்னோட வாழ்க்கையில நடுவுல வைக்காம அவங்களோட வேலையை பார்க்கறாங்க. பொது சேவை செய்யறாங்க அவங்கள சொல்லலாம். Six arrow, right? First arrow, second arrow, third arrow, fourth arrow, fifth arrow, sixth arrow, simplicity but not getting. Seventh arrow, very nice. Lord says, saw me, Projo Ramanu, Swahili Sapta Sarva. People respecting me, but not ready to accept my devotion. அடுத்தது ஏழாவது இருக்கிற அம்மே the spontaneous love for like a Prajapati. அடுத்தது ஏழாவதா இருக்கிற அம்பா எதை சொல்றாங்க அப்படின்னா, பக்தர்களுக்கு வந்து யார் ஒருத்தங்களுக்கு அவங்க மேல பகவான் மேல ரொம்ப அன்பு இருக்கும், நம்பிக்கை இருக்கும். ஆனா வைஷ்ணவர்களை அவங்க மதிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்ச வைஷ்ணவர்களை அவங்க மதிக்காம இருக்கிறது வந்து பகவானை தொலைக்கிற அம்பா இருக்கும். Only worshiping Lord, ignoring His devotees, Lord will not accept any service. Blaspheming to devotees,
criticizing to devotees, cheating with devotees, Lord will not accept any service. You can chant maybe 300 times. No result. Not right result. It give you result. Increase your material attachment. No pain. No pure love for Krishna. அடுத்தது இருக்கிறது என்னது அப்படின்னா, யாரும் ஒருத்தங்க பகவானுக்கு வந்து நல்ல பூஜை பண்ணுவாங்க, ஆனா பகவானுக்கு எல்லா கைங்கரியங்களும் பண்ணுவாங்க, ஆனா பக்தர்களை வந்து நிந்திக்கிறது, பக்தர்களை எப்பவும் குறை சொல்றது, பக்தரை பத்தி பின்னாடி தப்பா பேசுறது, அவங்கள வந்து கஷ்டப்படுத்துறது, இந்த மாதிரி விஷயத்த பண்ணாங்க அப்படின்னா அவங்க 300 தடவை மாலையில ஜபம் பண்ணாலுமே அவங்களுக்கு வந்து அதுக்கான பலன் வந்து கிடைக்காது. அதுக்கு பதிலா என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த பௌதிகத்துல இன்னும் அவங்கள வந்து பச்சைப்படுத்துற மாதிரி தான் இருக்குமே தவிர அதுக்கான அவங்களுக்கு அந்த இது எதுவுமே கிடைக்காது. பகவான் மேல அந்த தூய பக்தி, பிரேம பாவம் எதுவுமே அவங்களுக்கு கிடைக்காது. First arrow, second arrow, third arrow, fourth arrow, fifth arrow, sixth arrow, seventh arrow. Respect Lord but not respecting the devotees. Then Lord says, Swahidi is in my heart. Sapto Sallani, 7 arrow. Look, Christianity, they copy our Shastra. Christianity, they are copying our Shastra. இப்போ வந்து இந்த 7 அம்புகள் பகவானை தொலைக்கிற அந்த அம்பு மாதிரி இருக்கு. இது எப்படி இத வந்து நான் அந்த படத்துல பார்த்தேன்ல, இயேசு கிறிஸ்துவோட அந்த இருதயத்துல இருக்கிற அந்த 7 அம்புகள், அது வந்து நம்மளோட சாஸ்திரத்துல இருந்து அவங்க எடுத்து அப்படியே அவங்க இதுலயும் வச்சிருக்காங்க. Nowadays you can see Christianity, they are not believing Lord have image. But Jesus Christ, He said God created man after His own image. Jesus Christ accept Lord has image. இப்போ வந்து அவங்க எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, கடவுளுக்கு உருவம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. கடவுளை வந்து உருவம் வச்சு வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவே என்ன அதை வந்து ஒத்துக்கிறாங்க. பகவான் வந்து கடவுள் வந்து அவங்களோட உருவம் மாதிரியே வந்து அவங்களோட எல்லா படைப்புகளையும் கொண்டு வந்தாங்க அப்படிங்கறத அவங்களே ஒத்துக்கிறாங்க. ஆனா இப்போ இருக்கிற எல்லாரும் அதை வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. Today morning when I stayed window of the bed, and I saw so much wind there. Only one part is there. Make me a headache. Why? Because today Jesus Christ, Krishna, wine and meat. But Jesus himself is said, thou soul don't kill. Kill means applicable for all living beings, not only human beings. Right? So whoever follows real Jesus instruction, for them my grand spiritual master, His Divine Grace, Srila Prabhupada, Bhakti Siddhanta will say that Christianity, actual Christianity, is extended form of our Krishna. இப்போ வந்து இவ்வளோ பண்றாங்கல்ல, இன்னைக்கு காலையில அப்படிதான் நான் உட்கார்ந்து இருக்கும் போது அந்த ஜன்னலை திறந்து வச்சிருந்தேன். அதுல இருந்து அந்த இறைச்சியோட வாசமும் அந்த அந்த நாற்றமும் அதுக்கப்புறம் அந்த வெங்காயம் மிளகுடோட அந்த வாடையெல்லாம் எனக்கு வந்துச்சு. அது வரும்போது வந்து என்னால அந்த இடத்துல இருக்கவே முடியல. ஆனா இப்ப எல்லாரும் என்ன பண்றாங்க, இயேசுவோட பிறந்தனால இப்படி வந்து அவங்க எல்லாரும் கொண்டாடுறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
தனக்கு கீழே இருக்கிறவங்கள கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொல்லாமை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கொல்லாமை அப்படிங்கிறதுனால அது வந்தாலே எல்லா உயிர்களுக்கும் அது பொருந்தும். அதான் வந்து ஸ்ரீ பிரபுபாத் பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி என்ன சொல்றாங்க அப்படின்னா, உண்மையான கிறிஸ்தவர் வந்து அந்த எல்லாத்தையுமே எல்லாமே அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்றாங்க. Prabhupada accept the real Christianity. Real Christianity, they accept Lord image. Real Christianity, they are not taking non-veg. Real Christianity, they accept Lord is their Father. Father, where they are strong. But Vaishnava accept where Lord's servant. உண்மையான கிறிஸ்தவரை ஸ்ரீ பிரபுபாத் வந்து அவங்க ஏற்றுக்கிறாங்க. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க கடவுளுக்கு உருவம் இருக்கு அப்படிங்கிறத ஏற்றுப்பாங்க. அவங்க மாமிசத்தை வந்து தொட மாட்டாங்க. அதே மாதிரி அவங்க வந்து என்ன மாதிரி இருப்பாங்க அப்படின்னா, பகவான தன்னோட தந்தையா வந்து நினைப்பாங்க. ஆனா அது மட்டும் நமக்கு வேற மாதிரி இருக்கு. நம்ம வந்து பகவானோட சேவகர்களா இருக்கும். So today Christmas really he appeared on this day. I don't know that true or not. There's so many back and forth story. But anyway, every day Lord is appearing to our heart. Lord's pure devotee appearing to our heart. Appearing to our heart. We can observe Christmas a whole year, no problem. But with Vaishnava, not like how they are observed, killing animals, drinking wine, driving crazily, and hit other car. That I saw in Africa. I was there in India. So much crazy in the name of Christianity. இன்னைக்கு வந்து உண்மையாவே இயேசு கிறிஸ்து பிறந்தாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு வந்து நம்மளோட இதயத்துல தினமும் பகவானை வந்து நம்ம தோற்றுவிக்கணும். அதுதான் நம்மளோட குறிக்கோளா இருக்கணும். அதே மாதிரி நம்ம இன்னைக்கு வந்து அவங்கள மாதிரி இந்த இதை நம்ம கொண்டாடக்கூடாது. இயேசு கிறிஸ்து பிறந்ததை நம்ம எப்படி கொண்டாடணும் அப்படின்னா, பகவானை நம்மளோட இருதயத்துல வந்து உண்டாக்கி கொண்டாடணும். மாமிசம் சாப்பிட்டோ இல்லைன்னா ஒயின் குடிச்சிட்டோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆப்பிரிக்கால அங்க வந்து அவங்க குடிச்சிட்டு அடுத்த காலம் போய் இடிக்கிறது தான் அவங்களோட வேலையா இருக்கு. ஆனா அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம பகவானை வந்து நம்மளோட இருதயத்துல பிறக்க வைக்கணும், தோன்ற செய்யணும். அதுதான் நம்மளோட வேலை. Now I have a question for you. Who wants not to be arrow of Lord Krishna? From your hand. இப்போ வந்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். யாரெல்லாம் இங்க வந்து பகவானோட தெய்வத்தை உடைக்கிற அம்பா இருக்க விரும்புறீங்க? I want to see. You want to arrow Krishna son? You want to arrow? நீங்க அம்பா இருக்க விரும்புறீங்களா? கை தூக்காதவங்க எல்லாம் பார்த்து கேட்கறாங்க. That means who is ready to serve Lord. இப்போ யாரெல்லாம் கையை தூக்கி இருக்கீங்களோ அவங்க எல்லாம் பகவானுக்கு சேவை பண்ண வந்து தயாரா இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். As a human being, when we are ready to serve Lord, that means you are not going to be arrow of Krishna. எந்த மனிதர்கள்லாம் வந்து பகவானுக்கு சேவை பண்ண ரெடியா இருக்காங்களோ, அதாவது தயாரா இருக்காங்களோ, அவங்க யாருமே பகவானோட தெய்வத்தை உடைக்கிற அம்பா இருக்க மாட்டாங்க. Like this Parameshwar Prabhu gave us opportunity. Subhadra, Jagannath, Sudarshan, Chakravarti. It is a privilege to come and take part of the service and avoiding yourself to become a arrow for Krishna. இங்க பரமேஸ்வர் பிரபு வந்து இங்க ஜெகநாத் பல்தேவ் சுபத்ரா தேவி 3 பேரையும் வந்து வச்சிருக்கிற இடம் கொடுத்திருக்காங்க. இப்படி இருக்க அவங்க வந்து அதுக்கு முன்னாடியே நம்ம பகவானை தொலைக்கிற அம்பா ஆகிறதுக்கு முன்னாடியே அதுல இருந்து வெளியே வந்துட்டாங்க. அப்படி நம்ம வந்து இருக்கணும் பகவானுக்கு சேவை பண்றதுக்கு.
whatever you have the possibility. Come and clean this cloth. எப்பலாம் வந்து உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்பலாம் வந்து எந்த சேவையாவது பண்ணுங்க. இங்க கீழ அந்த தரையை Come and clean the pot. In the pot. பாத்திரங்கள் வந்து தொலைக்கிறது. Anything which is favorable for Lord, do it. எதெல்லாம் பகவானுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமோ அதை எல்லாமே பண்ணணும். Like today, who was chanting and when I came here, that's not the name of this. What's the name? Huh? Radhe Shyama Prasad Das. Right? You know, we have to always pick one thing, what things can make everybody happy. Like you chanted, you know it is called from this called that chanting that Namo Vishnu Padaya Krishna Krishna But instead of that, if you want to make him happy, as well as all the disciples of Prabhupada happy, Prabhupada, this is something, disciples happy, everybody together happy. So simply you can read the Kirtan, read the Pranam Mantra. Namo the same tune apply for Hit Pranam. Do you know Hit Pranam Mantra? Can you chant? Chant. You can all give. Full Pranam Mantra. Just a minute, take the mic. Microphone. Play with them. The Prabhupada Siddhanta Pranam Mantra. 8 lines are there. No, wait. What is he? He's the main person. His main personalities for observe to actually encourage all of us to observe Vaishnava practice. You are not able to chant without looking in. Without looking anything. What? I have to see and see. Why? How long you are in the class? Childhood. But you don't know his Pranam Mantra. How come? How come? Therefore I am the request. Just switch it. So the Prabhupada, this is the Pranam Mantra, everybody are happy. And if you want to chant, Bhaktivedanta Swami Goswami Maharaj's Pranam Mantra, after that you can chant. But you know, it is better for us only keep him, then everybody can have this harmony. Okay, I am chanting now. Without looking books, playing with Anga. Am I clear? I can chant all mantra. But I am also practicing since my childhood, from my birth. Because I am told by our teachers that we have to respect equality. Our movement should be non-sectarian, not sectarian. Krishna is non-sectarian. Holy name is non-sectarian. So his devotees should be non-sectarian. If it's sectarian, Krishna will not. இப்ப வந்து நம்ம பகவானை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா எதுக்கும் நடுவுலையும் நம்ம வேறுபாடே காணக்கூடாது. இப்ப அவங்க இங்க வரும்போது எல்லாருக்கும் பகவானோட
பகவானை பத்தின பஜனை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க பாடினது வந்து பக்தி வேதாந்த சுவாமியோட பிரணாம மந்திரம். அதுக்கும் அவங்களுக்கே வந்து மகிழ்ச்சி ஏற்படணும் அப்படின்னு நினைச்சோம்னா அவங்களோட குருதேவரான அவங்களோட குருவை அவங்க நம்ம கூறும் போது அவங்களே சந்தோஷப்படுவாங்க. அவங்களோட குருவான ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி பிரபுபாதோட பிரணாமத்தை வந்து அவங்க பாடல. அது வந்து ஒரு அவங்களுக்கு வந்து சந்தோஷத்தை வந்து ஏற்படுத்தாது. அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்களோட பிரணாம மந்திரத்தை பாடணும் அப்படின்னு சொல்றாங்க. அதோட பக்திங்கிறது எந்த ஒரு வேறுபாடும் இல்லாம இருக்கணும். எனக்கு வந்து எல்லாமே தெரியும் அப்படின்னு மகாராஜ் சொல்றாங்க. எல்லா பிரணாம மந்திரமும் எனக்கு தெரியும். இப்போ மகாராஜ் This is my request. I am not giving order. Prabhu, I am not giving order. I am not qualified to give order to anyone. Just request. Just to think about intellectually. Acquire intelligence and think about it. My logic is applicable for your God. Logic is this. If you chant hit Pranam mantra, he has so many disciples. Do you believe that? He has so many disciples? Then everybody will be happy. Right? So try to promote in at least this temple, only this Pranam mantra, we try to chant. Usually we are not chanting Pranam mantra during the chanting. During the Arati we are not chanting Pranam mantra. We are only Pranam, only the Gauranga and Radha Krishna. Jaya Jaya Radha Krishna Jugala Mela Arati Kalena Lalita Vishakina Madana Mahanarupati Vanga Sundar Idambara Siki Kucha Churamono Lalita Madhava Vame Vrishabhanukanna Nilabashana Gauri Rupe Gunekana Nana Vidhankar Kare Jadama Hari Mana Vimohana Vadana Ujjal Vishaka Shakti Gana Nana Radheva Yanaramo Shakti Tata Chamara Dhulai Shri Radha Madhava Pada Shara Chijo Ashe Akrati Dinada Shakti Pada Shukhe Ashe. This is the then that is traditional way. Gaudiya Math, from the time of Srila Prabhupada Siddhanta, we are practicing. Understand? So now I am chanting the Prabhupada Siddhanta Pranam mantra without looking. Oops, because we taught by our previous teacher. We learned from our previous teacher that first of all we have to respect him. Then everybody should be simultaneously equally respect. இப்போ வந்து நம்ம எல்லா ஸ்ரீ பக்தி ஸ்ரீ பிரபுபாதோட பிரணாம மந்திரம் சொன்னாலே போதும் எல்லா அவங்களோட சிஷியர்களும் வந்து சந்தோஷப்படுவாங்க. அவங்களுக்கு தனியா நம்ம பிரணாம மந்திரம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதோட இப்போ ஒரு பாடல் பாடினாங்களா அதுதான் வந்து நம்ம ஆரதி முடியும் போது பாடணும். பிரணாம மந்திரம் பாடக்கூடாது. Anyone making a record, then you can. Anyway, play Nidanga. Namo Vishnu Padaya Vishnu Prasthaya Bhutale Namo Vishnu Padaya Vishnu Prasthaya Srimati Bhakti Siddhanta Saraswati Devi Namine Shiva Shobhanavi Devi Doyi Tayo Pavare
Are you able to decide without looking books? What is it? Are you able to decide now without looking books? Without looking books, what is it? Without looking by heart. Okay, next time I will proceed. This is humble request to authority of this temple. This type of chant. And if it is possible, also hit Gurudev. So the code to the Lord. Namo Gaura Kishoraya Sakshata Vairagya Mudai Namo Gaura Then Bhakti will have Pranama. You know, are you able to chant without looking book? You are practicing since childhood. You don't know that. It's same thought. Okay, I am chanting now. Namo Bhakti Vinodaya Shikshananda whatever you read in books, whatever Siddhanta, Chaitanya Charitamrita, Amrita Bhashya, commentary, everything written by Bhaktivinoda. You are chanting that Gauravati, Purvatis, Bhaktivinoda. Evening Arati, Bhajavakata Vatsala Shigaura Hari. Who wrote this? Then after the Arati, Yashamati Nandana Rajavara Nagara Gopura Ranjana
Who wrote this? What I chanted, evening hour thing, after this, so, Jaya Jaya Radha Krishna Jugala Mekana. Who wrote this? So everything written about the Gita, how you get blessings from them? இப்ப வந்து சொன்னது வந்து நம்ம குருதேவரோட பிரணாம மந்திரம், அப்புறம் அவங்களோட குருதேவ ஸ்ரீல பக்தி சித்தாந்த் பிரபுபாதோட பிரணாம மந்திரம், அவங்களோட குருதேவான பக்தி வினோத் தாகூரோட மந்திரம். அவங்களோட பிரணாம மந்திரம்லாம் தெரியாம எப்படி நம்ம அவங்களோட அந்த ஆசீர்வாதம், அவங்களோட அந்த கருணையை வந்து பெற முடியும்? அதோட நம்ம எல்லா ஆரத்தி பாடல்கள், மதிய ஆரத்தி, யசோமதி நந்தன், அதுக்கப்புறம் அந்தி நேரம் ஆரத்தி எல்லாமே வந்து பக்தி வினோத் தாகூர் தான். நிறைய பாடல்கள், நிறைய ஆரத்தி கீர்த்தன் அதே மாதிரி அவங்க நிறைய எழுதியிருக்காங்க. அவங்களோட பாடல்கள் எல்லாம் நம்ம பாடும்போது இவ்வளோ அவங்க செஞ்சிருக்காங்க. ஆனா அவங்கள வந்து நம்ம சொல்லாம அதை பண்ணும்போது அவங்களோட கருணையையும் அவங்களோட ஆசீர்வாதங்களையும் நம்ம எப்படி பெற முடியும்? This is my humble request to Parameshwar Prabhu, as well as who is conducting this temple. I don't know who. Let's keep Bhaktivinoda picture here. Prabhupada picture, big like this. And also go to the picture. Not only just one small picture in the normal. Even he said, he is following this path since his childhood. He doesn't know how sin is it. நான் வந்து இப்ப உங்ககிட்ட கேட்டுக்கிறது என்னன்னா, என்னோட பணிவான இதோட நான் கேட்டுக்கிறேன். இங்க வந்து பெரிய பக்தி சித்தாந்த் பிரபுபாதோட அந்த பெரிய இந்த மாதிரி கிருதங்கத்தை வச்சிருக்கிற மாதிரி ஒரு படத்தை வந்து இங்க வைக்கணும்னு கேட்டுக்கிறேன். सरस्वती प्रभुपाद, Saraswati Goswami Prabhupada, Srila Gaur Krishna Maharaj, and Bhaktivinoda Thakur. அவங்களோட கௌரி One big picture. Everybody should come and look. அவங்க மூணு பேரோட பெரிய படத்தையும் உங்க வைக்கணும்னு சொல்லுங்க. Their blessings will allow us to understand or realize what is meaning of devotion. அவங்களோட கருணையால தான் நம்ம வந்து பக்தி அப்படிங்கறது என்ன அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். Am I clear? எல்லாத்துக்கும் புரிஞ்சுக்கலாம் கேக்குறேன். Next time, if Lord bring me here, I will see the picture is there. Big picture like this. Really. If you want, here all these soft copy here. You can make it. Even it's Gopal, stand it, Gopal. Who wants to keep in your home, you can take soft copy from him. Yeah, soft copy. Because even you can keep in your those three pictures in your home. நான் எல்லார்கிட்டயும் என்ன கேக்குறேன் அப்படின்னா, நீங்க யாராவது எல்லாருமே கண்டிப்பா இவங்க மூணு பேரோட படத்தையும் அவங்க கிட்ட இருந்து சாஃப்ட் காப்பினா மொபைல்ல வாங்கிட்டு அதை போயிட்டு போட்டோ எடுத்து பிரிண்ட் பண்ணி வீட்டுல வந்து வச்சுக்கோங்க. அவங்க மூணு பேரோட கருணையால மட்டும்தான் நமக்கு பகவானை புரிஞ்சுட்டு பகவான் மேல பக்தியும் வந்து செலுத்த முடியும் அப்படின்னு. Anyway, I am not an instructor here, but I saw there's most of the temple nowadays running in sectarian, it's not non-sectarian. Group is there. But Mahaprabhu's teaching was non-sectarian, non-judgmental. Lord Chaitanya teaching is non-sectarian, non-judgmental. Lord Krishna is non-sectarian. His name is non-sectarian. If you want to be his devotees,
we have to be concentrated. Otherwise, we can engage ourselves to serve Lord, and simultaneously we will commit so many offenses unknowingly. இப்ப வந்து நம்ம நிறைய கோயில்களை பார்க்கலாம். அவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒரு சார்ந்து இருப்பாங்க. அதாவது அவங்க ஒரு கும்பலா இருந்தாங்கன்னா அந்த கும்பலோட சேர்ந்து இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பகவானோட பக்தர்களா இருக்கிறவங்க எல்லாரையுமே சமமா நடத்தணும். அந்த மாதிரி இருக்கணும். அப்படி வந்து பண்றவங்களா இருந்தா ஒருவேளை அவங்க வந்து ஒருத்தங்களை வேற மாதிரி இன்னொருத்தங்களை வேற மாதிரி அவங்க நடந்துக்கிறவங்களா இருந்தா அவங்க எப்படி பகவானுக்கு சேவையை ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்களோ அதே நேரத்துல அவங்களுக்கு பின்னாடி அந்த பாவ கணக்கும் அதாவது அவங்க அபராதங்களும் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். Okay, by your own expense, make nice these things have soft copy from him and make nice. Next time when you come, you will definitely see. Okay, as soon as possible. 7 days. Nice frame. Nice frame. முடிஞ்ச அளவுக்கு 7 நாட்கள் கூட பண்ண பார்க்கணும். ஃப்ரேம் வந்து ரொம்ப அழகா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. Prabhu, this is not